ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் ஹாய். ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்க ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான கோல்டு, முடியல. அநேகமா அவரு தொத்தி ஊருக்கு விட்டானுங்க. போறதுக்கு முன்னாடி பசங்க அவருக்கு தொத்தி விட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு வரல. அநேகமா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தொத்தி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். நான் ஏன் தொத்தி விட போறேன் உனக்கு? ஏய், இதான்ப்பா கோப்ரோ வாங்கணும். பிளாக். இதாம்மா பேசாம இதை நான் வாங்கிடுறேன்ப்பா. நமக்கு ஆக்சுவலி வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியா ட்ரிப்புக்கானது நம்ம மட்டும் ஒரு இல்ல, இது வாங்கணுமே, வீட்டுக்கும் அது தான் சேர்த்து. வேஸ்ட் இல்ல கோப்ரோ. ஆமா, அது வேண்டாம், அது சரியில்லை. ஆக்சுவலி கோப்ரோ தான் வாங்கணும். இப்போ ஆஃபர் வேற போட்டிருக்காங்களா இல்லன்னு நினைக்கிறேன், தெரியல. $339 போட்டிருக்காங்க. ஊருக்காக, லைக் இந்தியாவுக்கு வரும்போது நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தேவைப்படும்ல, அதுக்காக தான். பாத்தீங்கன்னா என் லேப்டாப்பும் புஷ், அந்த லேப்டாப் ஆஃப் ஆகி நாங்க ரிட்டர்னும் பண்ணிட்டு எனக்கு இப்ப லேப்டாப்பும் வாங்கணும். என்னோட ஏர்பாட்ஸ் புஷ். எனக்கு ஏர்பாட்ஸும் வாங்கணும். அது புஷ்ன்னு சவுண்ட் வருது. அத அந்த வீடியோல எல்லாரும் ஓ பார்த்துருப்பாங்க. அப்படியா? யா. ஸோ எப்படி? மோஸ்ட்லி இப்போ வந்துடும் வீடியோ. ஸோ லேப்டாப்பும் எடுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த கோப்ரோ இதை எடுத்திருக்கேன். பார்க்கலாம் வாங்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபோனு இருக்கு, ஜஸ்ட் இன் கேஸ்க்கு ஃபோனுக்கு எதனா இது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம இந்தியா ட்ரிப்பு போகிறதே இவ்வளோ வருஷம் கழிச்சு போகிறோம், அதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக. ஸோ நாங்கள் லேப்டாப் ஏரியாவில் தான் இருக்கேன். காசுக்கு ஏற்ற தோசை அப்படின்றது உண்மைங்க. நான் வந்து எவ்வளோக்கு வாங்கினேன், அது 600 சம்திங். இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து $600 கிட்ட தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஆனால் வந்து ஆப்ஷனே இல்லை. பார்க்கலாம். யூஸ் பண்றது கிராஃபிக்ஸ்லாம் என்ன வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போறோம். எடிட்டிங் வந்துட்டு அடோப்ல தான் யூஸ் பண்றேனா. ஸோ இந்த பட்ஜெட்ல இருக்கிற இதெல்லாம் வந்து சாரி, லேப்டாப்லாம் வந்து எடுக்க மாட்டேங்குது. அடோப்ல எடிட்டே பண்ணிட்டு இருக்கேன், டப்பு டப்பு டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. பாதி இதுல சேவே ஆக மாட்டேங்குது. அதுவும் யோசிச்சு பாருங்க, ஒர்க்ல நம்ம பாதி எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு வச்சிருப்போம், சேவ் ஆகாம டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து கட்டுப்பாயிடும், நம்ம கஷ்டமா போயிடும். இது ஒன்று ஸோ தூக்கு. அதுக்குள்ளதான் இருக்கும். உங்களுக்கு ஏர்பாட்ஸ் வாங்குறீங்களா? இருக்குல்ல. இதுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பர் இந்தாங்க, எடுங்க. ஓ இல்ல, அப்படின்னா நீங்க போட்டோ எடுத்துட்டு அங்க போய் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல யாரனா கூப்பிட்டு கேளுங்க. சதீஷ் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. இது வந்துட்டு $148 ஜென்ரேஷன் மாம்ஸ். 4. ஓ ஓகே. ஸோ $148 ஏதோ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த ஆஃபர்ல முடிஞ்சு போச்சு ராஜா. அப்படியா? இல்ல இல்லடி. இல்ல இல்ல, முடியல. எப்படி சொல்? இது பாருங்க, இது எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாதுல. இந்த மாதிரி தான் நான் ஒரு சீப்பா ஒன்று வாங்கினேங்க, லைக் $60. அது சுத்த வேஸ்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு. ஆனால் வீடியோ எடுக்குதா இல்லையானே தெரியல. ஸோ இது பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. சரி தெரில, இது கொஞ்சம் $100 அதிகம் நம்ம கோப்ரோவோட. ஸோ இதுக்கு நம்ம அதை வாங்கிட்டு இதான் பார்த்துட்டு இருக்கோம். கேமிங் லேப்டாப் தான் வந்துட்டு நல்லா இருக்கும்ல எடிட்டிங்க்கு. ஷுவரா யா. லேக் ஆகாதுல்ல. இவருடைய ஏர்பாட்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்துட்டாங்க, ரெசிப்ட் மாதிரி. நம்ம அதை போயிட்டு கொடுத்துட்டு வாங்கிக்கணும். அதான் அவங்க சொன்னாங்க, மதர்ஸ் டேல எல்லாம் நல்ல சேல் போட்டாங்க, நீங்க ஏன் அப்பவே வாங்கலன்னு கேட்டுட்டு இருந்தாரு இல்லப்பா. நான் ப்ரோ தான் போட்டிருந்தாங்க. ஓ இது போடலையா? ஓகே. நீங்க வாங்கினது என்னது? 4. ஓகே. சதீஷ் இப்போ வந்து பேச மாட்டாரு, மொக்க உண்டக்கட்டி காமெடி. எதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? பாத்தீங்களா, இப்பதான் நான் சொன்னேன் அவர் பேச மாட்டாரு, மொக்க காமெடி அடிக்க மாட்டாருன்னு. உண்டக்கட்டின்னு ஆரம்பிச்சு மானத்தை வாங்கிட்டீங்க. ஸோ எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா நான் உங்களுக்கு வந்து உண்டக்கட்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். உண்டக்கட்டி அப்படின்னா நாங்க வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த சாம்பிளிங்க்கு தான் நாங்க ஷார்ட் ஃபார்ம் வச்சிருக்கோம். ஸோ தட் இது நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்போ வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் கொலராடோல வச்சோம். அப்போ யா. கொலராடோல இருக்கும்போது வந்து எல்லாமே வெள்ளைக்காரங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து புரியாது. நம்ம சாம்பிள் போய் சாப்பிடலாம்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும், அசிங்கமா இருக்கும்ன்றதுனால நாங்க உண்டை கட்டின்னு வச்சோம். ஆனா இந்த ஊர்ல ஃபுல்லா இந்தியன்ஸா இருக்காங்க. இவங்க வேற அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் தான் சொன்னேன், நீங்களா சொல்லாதீங்கப்பா. இவரோட சேர்ந்து அணியும் சொல்லுவான், நீங்களா சொல்லாதீங்கப்பா, சொன்னா இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அசிங்கமா இருக்கும்னா எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் நானே வந்து அப்ரூவரா மாறிட்டேன் யூடியூப்ல. மாம்ஸ் இங்கே தான் ஆஸ் யூஷுவல் கொடுக்குறாங்க. காஃப்கோ தான். என்னது இது? காஃபிப்பா? ஆர்கானிக் காஃபி வித் மஷ்ரூம்ஸ். ஆர்கானிக் காஃபி வித் மஷ்ரூம். கஃபைன் இருக்கா இதுல? யா ஆஃப் கோர்ஸ். இது வித் cream and sugar or no cream? Yeah, I'll just take. Thank you. Thank you. காஃபி. ஸோ பார்த்தீங்கன்னா காஃபி நல்ல வாசமா இருக்குல்ல. எப்படி இருக்கு இது வந்து ஏதோ லைக் இது மாதிரி மஷ்ரூம்லாம் போட்டிருந்தாங்க, என்னன்னு தெரியல. நானும் லைட்டாக ட்ரை பண்ணுறேன். அப்பா எனக்கு சூடுன்னா பயம். இப்போ பார்த்தீங்களாங்க,
எண்ணெய் தெளிச்சி நேத்து என்னுடைய கண் இந்த இடத்துல என்ன தெளிச்சது? எண்ணெய். ஓ, காமெடி பண்றீங்களா? உங்களுக்கு கோல்டுன்னு நினைச்சேன். அதான் என்ன தெளிச்சது. சுகர் கம்மி, எனக்குலாம் செட்டே ஆகாது. நான்லாம் இதெல்லாம் பாயசம் மாதிரி குடிப்பேன். நான் யூஸ்வலாக காஃபி டீ மாச்சு குடிக்க போறது மாட்டேன், லைக் குடிக்கவே மாட்டேன். கோல்டு காஃபி தான் குடிப்பேன். அதனால எனக்கு வேணாம், எப்படி இருந்தாலுமே சூடா குடிக்கிறது இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா பீஃப் தான் ஆக்சுவலி சாம்பிள் கொடுக்குறாங்க. பீஃப் இது. ஓகே, அந்த பக்கம் போலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு நம்ம போகலாம். அதாவது வாங்கியாச்சு. இதுல கார்ட்ல திங்ஸ் இருக்கு. பாப்கார்ன்லாம் வேண்டாம்ப்பா. ஸோ இந்தியாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மாக்கு வந்து சீரியல் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சீரியல் வாங்கி எடுத்துட்டு போகலாம். தேங்க்யூ. ஸோ இது வந்து வாஃபிள்ஸ், ஆக்சுவலி வாஃபிள்ஸ் வித் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா. ஸ்ட்ராபெரி இது மாதிரி, அது பேர் என்னது, ஜாம் மாதிரி. ஓ, அங்க ஏதோ போயிட்டு இருக்குது. மாம்ஸ், அங்க பாருங்க, அங்க ஏதோ சுட சுட பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் வந்து வரதே சாப்பிடறதுக்கு. நாங்க ரிவ்யூ செப்பு. நல்லாதான் இருக்கு. நல்ல இனிப்பா இருக்கு. எனக்கு ஜாம் ஃப்ளேவர் தான் தெரியுது. அந்த வாஃபிள்ஸ் நல்லா இல்ல, ஜாம் நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி. யா, வாஃபிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளேவரே இல்லாம தலக்குன்னு ஒரு மாதிரி, எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனா இந்த ஜாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சீரியல் தான் பிடிக்கும். இந்த சீரியல் தான் இந்த சீரியல் தான் சொன்னேன் நானு. யா, பம்கின் சீடா சீரியல் அம்மாக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ நம்ம இப்ப போறோம்ல, இப்போ ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சீரியல் போட்டு சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போகும்போது கூட எடுத்துட்டு போனாங்க. ஹெல்தியா தான் இருக்கும், லைக் இன்கிரீடியன்ஸும் நல்லா இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துட்டு போகலாம். அத்தீஷுடைய புலம்பல் கேளுங்க. இருங்கப்பா, சொல்லுங்கப்பா. கிராஸ்கோக்கார் என்ன பண்றான், வீக்கெண்ட்ல நிறைய நம்ம ஆளுங்க வருவாங்க சொல்லிட்டு சனிக்கிழமை அதுமா உள்ள ஒரு எங்க பார்த்தாலும் ஷாம்பு கொடுக்குறாருன்னா பீஃப், சிக்கன், சாசேஜ், போர்க்கு இதுதான் இருக்கும். இது சதீஷுடைய மனக்குமுறல். சதீஷுடைய மனக்குமுறல். அவர் புலம்பின்னு இருக்காரு, அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் மொத்தமே சாம்பிள்ஸ் இன்னைக்கு. அதான் வந்து வந்து கடுப்புல திட்டிட்டு இருக்காரு, வேற எதுவுமே இல்ல. பேக்கரி செக்ஷன்ல வந்து நிறைய இருக்குது இல்லமா. இது ஓகே, thank you. பட்டரோட இருக்கு ஆக்சுவலி பேகல். ஓகே, thank you. Thank you so much. ஓ, இங்க குக்கி வச்சிருக்காங்க. மாம்ஸ், நீங்க குக்கி கேட்டீங்களே. ஓ, சாக்கோ சிப் குக்கி போல இருக்குங்க. நான் வந்துட்டு பேகல்ஸ் எடுத்துக்கிறேன். நான் அதை போய் எடுத்துக்கிறேன். இவன் கொடுக்குற பேகல் தான் நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல போய் ஃப்ரீயா கொடுக்குறது தான் நல்லா இருக்கு. வீட்டுல போய் சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. 100% கரெக்ட். என்ன 2 குக்கி எடுத்துருக்கீங்க? சாக்கோ சிப் அப்புறம் என்னன்னா, ஓ எனக்குண்ணா. அட பாவி, என் பேகலை தட்டி விட்டாரு. நான் தட்டி விடுறேன். பேகல் கீழே போயிடுச்சு. சரி, ஓகே, குக்கி சாப்பிடுவோம். சரி, அவனுக்கு ஏதோ கொடுக்குறான். ஏய், வந்த வேலை இன்னும் ஷாப்பிங்கே பண்ண ஆரம்பிக்கலப்பா. இங்க பாத்தீங்கன்னா சீஸ். இட்ஸ் சீஸ், ரைட்? ஓகே, thank you. gnocchi. ஓ, ஓகே. ஓ, இது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா gnocchi. வெஜ் தானே? ஓகே. அங்க சீஸ்ன்னு போட்டிருக்க. சீஸ் இல்லையா அதுல? சீஸ் சும்மா மேல தடவி இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, சீஸ் அப்படி தடவி இருப்பாங்க தெரியல. நல்லாவே இல்ல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, ஒரு மாதிரியா நல்லாவே இல்ல. ஏதோ கெட்டு போன சீஸ் மாதிரி இருக்கு. ஏதோ கெட்டு போன சீஸ் மாதிரி இல்ல. ஆமா, சீஸ்னால கெட்டு போனது தானே. இப்பதான் ஒருத்தர் கேக்குறாரு, சரி வா நம்ம என்னென்ன வாங்க போறோம் அப்படின்னு. அங்க இருந்து அங்க ஆரம்பிக்க வேண்டியதுங்க. வந்து பாத்தீங்கன்னா மில்க் எல்லாம் எடுக்க போயிருக்காரு. நான் இந்த இது பிளேட்ஸ் கிட்டதான் இருக்கேன். ஆக்சுவலி இந்த பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 2 வாட்டி சேல் போடுவாங்க. ஒன்னு வந்துட்டு சம்மர் டைம் போது இந்த மாதிரி டைம்ல சேல் போடுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு வின்டர் டைம் போதுன்னு நினைக்கிறேன், அந்த தேங்க்ஸ் கிவிங் டைம் போது. கரெக்டுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது, இல்லைன்னா நான் வேற எதனா சேல் மிஸ் பண்ணியிருந்தா உண்டு. ஸோ கண்டிப்பா வந்து அந்த டைம்ல வந்து மிஸ் பண்ணாம நான் வந்துட்டு பிளேட்ஸ் எடுத்துணும். ஸோ $4 வந்து ஆஃப் கொடுப்பாங்க அந்த டைம்ல. வந்துட்டாரே. ஓகே,
நாங்க வந்துட்டு இப்போதைக்கு 2 வாரத்துக்கான திங்ஸ் வாங்குறோம். அப்படியே இல்லைனாலுமே உங்க எல்லாருக்குமே தெரியும் சதீஷ் வீட்ல தான் இருக்க போறாரு. ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்றது. யா ஸோ யா ஜிப்லாக் பேக் இது வந்து ஊருக்கு வாங்குறதுக்கு, அதாவது அம்மா அம்மா கிட்ட இருந்து அங்க இருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு இருக்கு. மிளகா பொடியோ அந்த மாதிரி மஞ்சள் பொடியோ அதெல்லாம் பேக் பண்றதுக்கு. பெரிய சைஸ் தானே இது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஆமா 192 1 கேலன். ஓகே, அப்படின்னா எஸ் இதுதான் வேணும். ஸோ யா கேலன் ப்ளஸ் தான் போட்டுருங்க. ஆமாமா, அதான் சின்னது, இது பெருசு தான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வாங்கியே ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருங்க காமிக்கிறேன். டாய்லெட் டிஷ்யூஸ். ஸோ கிறிஷும் அனிஷும் இது வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இது பண்றது அப்படின்றது தெரியல. பிகட் இருக்குல்ல, பிகட் தானேப்பா சொல்லுவாங்க, அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்றது வந்து பிகட் தானே, அது வந்து வீட்டுல இருக்கு ஸ்ப்ரே, அம்மா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க வந்து இதுதான் வாங்குவாங்களா, ஸோ லைக் இதுதான் யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ அதனால அது வந்து ஒரு பயங்கர சேலஞ்சிங்கா இருக்க போகுது. இது வந்து இந்தியா டாய்லெட் டிஷ்யூஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுவும் ஊருக்கு பேக் பண்ணிட்டு போறதுக்காக ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஐட்டம் தாங்க. சரி ஓகே போலாமாப்பா. ஓல்டு பாவம் போன இதுக்கே நான் தெரியாம மறந்து போயிட்டு அவர் குடுகுடுன்னு போயிட்டார். நானும் ஸ்டாப் பண்ணல, அதனால இந்த வாட்டி எடுக்க முடியல. அதனால இந்த வாட்டி நான் வந்திருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் இதுக்குள்ள. கோகனட் என்னென்ன மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மஷ்ரூம்ஸ். சும்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 வாரத்துக்கு தானே கரெக்டாக இருக்கும். கோகனட், மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க பார்த்தீங்களா அந்த பீன்ஸ். இதுதான் நாங்கள் யூஸ்வல் எடுக்கிறது. கரெக்டாக 2 வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அம்மா குளிர் தாங்க முடியலங்க, வெளியே வேற அவ்வளோ வெயிலா. சியோல்ட மஷ்ரூம்ஸ் மட்டும் அங்கே இருக்க பாருங்க, அதை எடுத்துட்டு கிளம்பிடலாம். பனானா எடுத்துட்டேன். இது என்ன பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து நம்ம ஊர்ல வந்து பாப்சிக்கல் மாதிரி, அதாவது எது சொல்லுவாங்கப்பா, இது என்னன்னு சொல்லுவாங்க, பெப்சிகோலா. பெப்சிகோலா. ஸோ இது 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஊருக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா வர கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணி, நான் சின்ன வயசுலலாம் எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணி இதில் ஊற்றிலாம் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இப்போ பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போதைக்கு டக்குன்னு வச்சு சாப்பிட்ற மாதிரி, ஏன்னா நம்ம இன்னொன்று வெக்கேஷனில் வேற இருக்குமா, ஸோ அந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம பாட்டுட்டு லைக் ஆன் த வேலை அப்படியே போயிட்டு சாப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீசரில் போட்டால் இது நல்ல ஐடியா தானே, பசங்களுக்கு நல்லா இருக்காது வெயிலுக்கு. ஸோ அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வாங்க தக்காளி எடுத்துட்டு. 1 போதும். பசி ஏரியால தான் இருந்தேன், என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். சதீஷ் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரு. என்னப்பா சூப்பரா இருக்கா கோல்ஃப் கார்ட்? எங்க கம்யூனிட்டியில நிறைய பேர் கிட்ட கோல்ஃப் கார்ட் வச்சிருக்காங்க, கரெக்ட்? யா யா சர்வா வாங்க பாத்துட்டியா துணிங்களா? எஸ், இங்க பாத்தீங்கன்னா நிறைய டாப்ஸ் இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு நிறைய இருக்கு. நானா எதுவும் வாங்கல, நம்ம ஊருக்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதனால வேண்டாம். இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப ரொம்ப மாடர்னா இருக்காங்க. அதனால இங்கேயே வாங்கிட்டு அங்க வந்து போட்டுட்டு திருப்பி மொக்கையா தெரிய தேவையில்ல, அங்க போய் மாடர்னான இந்தியால போய் நல்ல ஒரு மாடர்னான ட்ரெஸ்ஸஸா நம்ம வாங்குறோம். டு பி ட்ரூ, அதுதான் உண்மை. ஏன்னா மேபி லைக் நமக்கு கேட்ட கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ நமக்கு வந்து ஸ்லீவ்ஸோடையும் இருக்கணும், எக்கச்சக்க க்ரைட்டீரியாஸ் வச்சிருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுவாக வரல. இதுதான் நம்ம வச்சிருக்கோம்ப்பா. சரி ஓகே ப்ளம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் இல்லை, ஆனால் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் வேணால் அதை காமிக்கிறேன் காஸ்கோவில். எப்படியோ நானும் அதை பார்க்கணுன்னு இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு அம்மாவுக்கு வந்து தேவையான கொஞ்சம் இது வாங்கணுன்ட்டு. இங்கே எதுவும் வாங்கிறதுக்கு எதுவும் இல்லை, லைக் க்ரீம் அந்த மாதிரி வாங்கலான்னு வச்சுருக்கேன். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன வாங்க போகிறோன்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இது பாருங்களேன், மஸ்கிட்டோஸ் அண்ட் டிக் ரெப்லன்ஸா. மேம் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு? இந்தியா கோசுக்குலாம் இது தாங்காது. அப்படியா சொல்கிறீங்க? அங்கே போய் எதனா வேணுங்க வாங்கிக்கலாம்ல. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி எதனா ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா என்ன வாங்கி போடுறது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ தட் ஒரு வேளை இதுதான் வேணும், இது நல்லா ஒர்க் ஆகும், இல்லை வேறு எதனா ஒர்க் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ தட் நாங்கள் அதான் வாங்குகிறோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ ஆன்டிக் ரிப்ளன்ஸ். இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு இதுதான் இருக்கா இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போதைக்கு எடுத்திருக்கோம். ஒரு வேளை இல்லை இங்கே தான் இது யூஸ் ஆகும், நம்ம ஊர் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகாதுன்னா சொல்லுங்கள், நாங்கள் இதை வந்து இங்கேக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர் இருக்குது, டோனர் என்கிட்டயே இருக்குது. அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் இது இருக்குது, ஸ்ப்ரே இருக்குது. அது நம்ம வீட்டில் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன், கிட்ஸுக்கே வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம இப்போ இது வாங்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒன்று இது எடுத்தோமா, ஜூஸ் எடுத்தோம். மல்டி வைட்டமின், ஸ்கின் ஹெல்த், ஹேர் ஹெல்த். இதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்டோம், ஆனால் அது இன்னும் என்னால் சாப்பிட்டே முடிக்க முடியல, ஒரு மாதிரி சூவியாக இருக்கு. இது பீட்ரூட். பீட்ரூட்டா? யா. சும்மா தெரிஞ்சிட்டு இருக்கேன். மருந்துலாம் வாங்க போறது இல்ல. ஐ மீன் இந்த லைக் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வாங்க போறது இல்ல. ஏற்கனவே வந்துட்டு என்னுடைய ஜுரம் மாத்திரை இது ஒன்று வாங்கணும். கண்டிப்பா வாங்கிட்டு பாதி எடுத்துட்டு போயிடணும், பாதி வீட்டில் வச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்கே இது கண்டிப்பா வாங்கணுங்க அம்மாக்கு. ஏன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அம்மாக்குன்றதோட அம்மா வந்துட்டு தைலம்ல இது பண்ணியிருப்பாங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் வாங்கணும், என்னுடைய வயசான பாட்டிகள் இருக்காங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மெடிசின்ஸு, இது இல்லை ஆக்சுவலி இது 11 இயர்ஸ் மட்டும் தானே போட்டிருக்கு, கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு இருக்கும். 2 to 11 இயர்ஸ் இருக்கு, 11+ இயர்ஸ்க்கு இருக்கும். அந்த டைலினால் எடுக்கணும் கிட்ஸுக்கும் குடிக்கிற மாதிரி இந்தியாவில். ஸோ தட் வந்து என்னத்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம்ல. அதனால டைலினால் 11 இயர்ஸ் வரைக்கும் தானா? நீங்கள் இப்போ எனக்கு வந்து சொல்லுங்கள், 11 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற கிட்ஸுக்கெலாம் நீங்கள் என்ன மாதிரி மெடிசன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அனிஷ்க்கு இது கரெக்டாக இருக்கும், கிறிஷுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இதை எனக்கு சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக போன வருஷம் வரைக்கும் இதுதான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து தெரியல என்ன கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சொல்லுங்கள். இது நல்லா இருக்குங்க, இந்த பயோ ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து ரோல் ஆன் ஆக்சுவலி, காலில் வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கிறது. ஆனால் வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது வீட்டில், அதுவும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ யா, இதில் எதனா ஒன்று எடுக்க வேண்டியது தான் இப்போது. சரி ஓகே, நான் அந்த மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு எனக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன வாங்கிட்டு போகலாம் 11 இயர்ஸ்க்கு மேலே இருக்க கிட்ஸுக்கெல்லாம் என்ன மெடிசன் வாங்கணும் அப்படின்றத. நீங்கள் என்ன 11 இயர்ஸ்க்கு மேலே இருக்க கிட்ஸுக்கெல்லாம் என்ன மெடிசன் வாங்கணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் நான் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு ப்ளஸ் நார்மலாகவே யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே. உரியாமா இவர் பாட்டுட்டு மைக்கா போட்டு உறிஞ்சிக்கிட்டே இருக்காரு, அதான் நான் திட்டிட்டு இருந்தேன். அதான் சொல்றாரு கோல்டு வந்தா உரியாம நான் வேற என்ன பண்றது அப்படின்ட்டாரு. சரி ஓகே, கிளம்பலாமா? யா லெட்ஸ் கோ. அங்க வந்து வாங்கியாச்சுங்க, இதோ இந்த கோப்ரோ, அப்புறம் இந்த லேப்டாப், அதெல்லாம் அதை அங்கே செக் பண்ணிட்டு அங்க இருந்து உள்ள இருந்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இங்க வந்துட்டு டொனேஷன்ஸ்க்காக ஏதோ இது பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. லேப்டாப், கோப்ரோ, அப்புறம் ஏர்பாட்ஸ் எல்லாமே சேர்ந்ததுனால விலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இந்த வாட்டி. எவ்வளோ பாச்சு? 2400, 2500. எப்போ வர மாதிரி தான் வந்துருக்கு. யாரு எப்போ வரும் உங்களுக்கு? 2000 ரூபாய் வருமா? நாங்க அந்த பழைய 600 and சம்திங் அந்த பார்த்துருப்பீங்க அந்த டைம், அதை நாங்க அப்பவே ரிட்டர்ன் அடிச்சிட்டோம். ஃபுல்லா ஆஃப் ஆயிட்டே இருந்தது, அதை வந்து எடிட்டே பண்ண முடியல. நான் ஏற்கனவே புலம்புன மாதிரி, ஆனால் ரிட்டர்ன் அடிச்சிட்டோம். ஹோப்ஃபுல்லி திஸ் ஒர்க்ஸ். ஸோ காஸ்கோடைய ரிட்டர்ன் பாலிசி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 days ஆக்சுவலி. ஸோ 90 days வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் அதை வந்துட்டு 30 daysலேயே பண்ணிட்டேன். ரிட்டர்ன் அடிச்சுட்டு லைக் சதீஷுடைய பர்சனல் லேப்டாப் எடுத்து உட்காந்து நான் அதை எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப பழசா, அதில் வந்துட்டு என்னால் பண்ணவே முடியல. ரொம்ப அதுக்கு மேலே வந்து பழசுனால லேக் ஆக தான் இருந்தது. அது சும்மா இவர் வந்துட்டு மெயில் செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதை போய் நம்ம யூஸ் பண்ண எப்படி? சரி ஓகே, வரட்டும், நான் காமிக்கிறேன். என்ன மாம்ஸ், கோப்ரோ எஸ்பெஷலி ஊருக்காக ப்ரோ, லேப்டாப், ஏர்பாட்ஸ் எல்லாம். ஐயோ பெரிய பட்ஜெட் மாம்ஸ், பெரிய பட்ஜெட் இந்த வாட்டி. என்ன சொல்லவே முடியாதுப்பா. நான் லேப்டாப் வந்து விலை கம்மியா தான் வாங்கி ட்ரை பண்ணேன், கரெக்ட்? ஆமா. சோ அதனால என்ன நீங்க ப்ளேம் பண்ணவே முடியாது. நான் ட்ரை பண்ணேன், அது செட் ஆகல அப்படின்னு விட்டுட்டேன். சரி ஓகேங்க. அதாவது நீங்களும் தான் ஒரு ஐட்டம் அதுல வாங்கியிருக்கீங்க தெரியும்ல, சதீஷுடைய ஏர்பாட் $148. நம்மளுடைய ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1500 plus 300 and something. ஓகே, ஸோ நம்மளது தான் கொஞ்சம் விலை அதிகம், பரவாயில்ல விடுங்க. ஆக்சுவலி அப்போ வந்து மளிகை சாமான்லாம் விலை இன்னைக்கு கம்மியாக தான் அப்போ வாங்கியிருக்கோம். எல்லாம் இந்த ஐட்டம் இருந்ததுனால அதனுடைய விலை எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ நான் சொன்ன பாருங்க, ஏர்பாட்ஸ் $148,
அதுக்கப்புறம் வந்துட்டு லேப்டாப் வந்துட்டு 1499, அதாவது 1500. அதுக்கப்புறம் கோப்ரோ வந்துட்டு $340 ஆல்மோஸ்ட். ஸோ நம்மளுடைய கார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி வந்துட்டு எல்லாத்தையும் சதீஷ் பார்த்தீங்கன்னா இங்கே அடுக்கி முடிச்சிட்டாங்க. ஸோ இது இருக்கு பார்த்தீங்களா, வா ஏறு இது ஒரு ஏறு ஏறு ட்ரை sure. பண்ணிட்டு வந்தாங்க Thank you. மெடிசன். இப்போ வந்து அவர் பாவம் செம்ம கோல்டில் வா. இருக்காரு. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கணும்னு தெரியும். நம்ம அதை ஊருக்கு தான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம், ஆனால் நம்ம தலைவருக்கு இப்போ முடியல. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபுட்ஸ். ஸோ வாங்க உள்ள போகலாம். குருவி கத்துது. அங்க பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு குருவி உட்கார்ந்துட்டு இருக்கு, அழகா கத்தின்னு இருக்குங்க. சீரியஸ்லி பாருங்க, நிறைய குருவி இருக்கு. தெரியல, அழகா குட்டியா கியூட்டா கத்திட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க மெயினா வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸ் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன். அங்க கீழே ஒன்று இருக்கு பாருங்க. ஓ, அவங்க தண்ணி வேற வச்சிருக்காங்க. நாங்க ஹோல் ஃபுட்ஸ்குள்ள வந்துட்டோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சதீஷ் பர்த்டேக்கு வந்து என்ன கேக்குன்னு கேட்டிருந்தீங்க. இந்த கேக்கு தான் நாங்க வாங்கியிருந்தோம் ஆக்சுவலி. மேயர் லெமன் ராஸ்பெரி சூப்பரா இருக்கும். செம்ம சூப்பர் இல்லப்பா? எப்படி இருந்தது உங்களுக்கு? சூப்பரா இருந்ததுல்ல? ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது ஒர்த் டிஃப்ரெண்டா ஒரு ட்ரை பண்ணோம்னா அது நல்லா இருந்தது. ஸோ $16 பரவாயில்ல. ஸோ நாங்க வந்து மெயினா இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவர்டோ பிரெட் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து காஸ்மெட்டிக் ஏரியாவுக்கு போக போறோம். வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த இது ரேலி லொக்கேஷனு இது வந்து அணியா வச்சிருப்பாங்க காஸ்மெட்டிக்ஸ். இல்லையோ எனக்கு இதை வந்து இந்த காஸ்மெட்டிக் இதை வந்து சுத்தி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம போய் பார்க்கலாம். ஓ, ஃபுட்டு கூட வச்சுருக்காங்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது நாட் ஒன்லி அவுட் சைட், இன்சைடும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எங்கேயோ பார்த்தனே. இதை பாருங்க, இன்சைட் அண்ட் அவுட் சைடாக உள்ளுக்கும் சாப்பிடணும் வெளியும் சாப்பிடணும். அப்போ தான் வந்துட்டு லைக் ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல, வாங்க போகிறோமான்னு நம்ம போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே வந்து சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, என்ஜாய் த சாம்பிள்ஸா. நான் என்ன இப்போ தான் பார்க்குறேன். மென் ஹேர் ஸ்டைலிங் ஜெல்லு. ஓகே, வாட் இஸ் திஸ் ஒன்? சூப்பர் ஸ்மூத்திங் ஆன்டி ஃப்ரேஸ். இது கண்டிப்பாக எனக்கு வேணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன வச்சுருக்காங்க, இது வந்துட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். சரி, இதை எடுத்துப்போம். கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு எங்கன்னா இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் ஆகும். சதீஷ் வரட்டும், போகும்போது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நிறைய கூப்பன்ஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, எல்லாம் நிறைய கூப்பன்ஸ் தாங்க ஃபுல்லாக. சரி, நான் எங்கே வாங்கினேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் பவுடர் இந்த இடத்துல தான் வாங்கினேன். 23% ஆஃபில் வாங்கினேன் ப்ரைமில். ஸோ அதில் வந்து எனக்கு செட்டே ஆகலை. என்னென்னா எல்லோரும் இந்தியாவுக்கு போய் வாங்கி சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, அநியாயத்துக்கு ரொம்ப இதுவாக இருக்கனே அப்படின்றது தான் என்னுடையது. அதனால தான் சரி ஓகே பார்க்க தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்கேன். போன வாட்டி வாங்கினது இதோ ஆலிவ், அதுக்கப்புறம் ஃபேர் ஆலிவ். இது வாங்கினேன், லைட் அண்ட் ஃபேர் வாங்கினேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வேற பிராண்டில் எதுனா இருக்கான்னு பார்க்கலாம். அந்த பிராண்ட் ஆனால் எனக்கு வந்து இது வாங்கல, அலர்ஜி ஆகல. ஆனால் வந்து வெள்ளை அடித்த மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், நல்லாவே இல்லை எனக்கு. ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர் இது 365 அப்படின்னு போட்டிருக்கோன்னா இதெல்லாம் வந்துட்டு ஹோல் ஃபுட்ஸோடைய பிராண்டே. அந்த ஏரியாவை விட்டுட்டு வந்துட்டேன். எதுவும் பெருசாக எனக்கு காம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்கே எல்லாமே ப்ரீநேட்டல். ஓ, இதெல்லாம் டேப்லெட்ஸ் போல இருக்கு. அதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் பவுடர் போல இருக்கு. சரி ஓகே, வேறு எங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, ஷீட் மாஸ்க். அந்த இது நல்லா இருக்கும். அந்த ஷீட் மாஸ்க்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்ல ஈரம் மேலே போட்டோன்னே அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆரஞ்சு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இது இல்லை ஆக்சுவலாக இப்போல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் வாங்கினதெல்லாம் இப்போ நிறைய நிறுத்திட்டாங்கங்க. இதில் வந்துட்டு டோனர் ஒன்று வரும் ஆக்சுவலி, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டோனரை நிறுத்திட்டாங்க. அதான் நம்ம எது வாங்குகிறோம். இது இல்லை, இதுதான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. இருங்க, இதுதானே எனக்கே தெரியல. இவங்க எல்லாம் சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதாங்க, இதுதான் என்னுடைய ஃபேவரட் டோனர். இது வந்துட்டு எனக்கு அலர்ஜியே ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எக்ஸாக்ட்லி சேம் டு சேம் டோனர் இது. இதை நான் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன்னா அப்படி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டோனர். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் யூஸ் பண்ணுறத.
அந்த இதுல அது வந்து பிரைட்டனிங் கொடுக்கும்னு போட்டிருக்கோம். ஆனா அதாவது ஃபேஸ்ல இது ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணனே நல்லாயிடும். நம்ம ஊர்ல என்ன இந்த ஊர்லயும் பாத்தீங்களா இது ரோஸ் வாட்டர் இது அதெல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. மில்க் டோனர், ரோஸ் வாட்டர் டோனர். ஸோ சதீஷ்க்கு வந்தாச்சு. அங்க எதுவும் பெருசா இல்லை. நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் வேற எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சொல்லிட்டாங்க. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ சதீஷ்க்கு வந்து சூப் எதுனா நல்லா தொண்டைக்கு தான் இருக்கு இது இருக்குல்ல, ஸோ அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஓ கேரட் ஜிஞ்சர் சூப். இது என்னடா கட்டியா இருக்கு, சூப் மாதிரியே இல்லை. இங்க பாருங்களேன் எவ்வளோ கட்டியா வச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ் சூப்பு. ஐயோ என்ன இவ்ளோ கட்டியா வச்சிருக்காங்க. எல்லாமே டொமேட்டோ பார்மசான். ஓகே யா இது ஓகேவா இருக்கு பாக்குறதுக்கு. வீகன் லென்டல் ஸ்பினாச் சூப். இது வந்து நம்ம வீட்டு கீரை கடையல். மாம்ஸ் கீரை கடையல் சாப்பிட்றீங்களா? கீரை கடையல் எடுத்துட்டு போயிட்டா பருப்பு சாதத்துக்கு கரெக்டா இருக்கும். வாங்கி பருப்பு சாதம் பண்ணி அதெல்லாம் இல்ல. எவ்வளவு தெரியுமாங்க இது? சின்ன கப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போட்டிருப்பாங்களே வேலை. இங்க பாருங்க இங்க போட்டிருக்காங்க. சின்ன கப்பு வந்து $4.99, பெரிய கப்பு $6.99, அதுக்கப்புறம் $10.99. $10 நம்ம கீரை கடையல் வேணும்னா நேரம் எல்லாரும் ஹோல் ஃபுட்ஸ்க்கு வண்டி விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேல் பாமசான் டோட்டிலினி சூப். சதீஷ் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் வாங்கவே முடியாது. அவருக்கு என்னன்னா தின்னா இருக்கணும், லைக் திக் கன்சிஸ்டன்சியா இருக்காம தின் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். ஆனா இதுல எதுவுமே தின் கன்சிஸ்டன்சியா இல்ல, எல்லாம் திக்கா இருக்கு. வேற என்னென்னவோ ஃபுட்டு வச்சிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமோசா வச்சிருப்பாங்க எப்பவுமே. இருங்களா காமிக்கிறேன். பாருங்க சமோசா வச்சிருக்காங்க, நான் வச்சிருக்காங்க. ஓ சிக்கன் டிக்கா மசாலா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது லெமன் ரைஸ் வச்சிருக்காங்க. அனி பார்த்தானா செம்ம ஹாப்பி ஆயிடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலக்கல்ல சாகா டோஃபுவா. ஓ டோஃபு ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் ஏதோ ஸ்காலியன் ரைஸா. திக்கா இருக்கா சூப், அதனால தின் சூப் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருக்கோம். பம்கின் சூப் மட்டும்தான் இருக்கா பாருங்களேன். ஃபுட்டை எப்படி பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. சன்னா மசாலா பாக்ஸ். மாம்ஸ் நீங்க நான் ஊருக்கு போயிட்டேன்னா நீங்க வந்து எக்ஸாக்ட்லி ஃபிளைட்ல குடுக்குற மாதிரி ஊருக்கு போயிட்டேன்னா வாங்கிட்டு வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேலைக்கு $9. அப்புறம் வந்துட்டு ஓகே சிக்கன் டிக்கான வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு, லைக் சுண்டல் தான் இருக்கு. இட்ஸ் ஓகே. ஆனால் பரவாயில்ல சூப்பரா இருக்கு. ஆனால் சூப்பு ஒன்று வாங்கிட்டு அதை ஒன்று வாங்கிட்டா கரெக்டா இருக்கும்.